Hi friends, welcome to my YouTube channel Inspirational Talkies. இன்னைக்கு வீடியோல Turn Home by Vijay Lakshmi stanza based explanation பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் போம்ல டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ஆத்தர் நேமோட மென்ஷன் பண்ணுங்க. வாங்க டாபிக் உள்ள போகலாம். About the poet, இவங்க Malayalam language poet from South Indian state of Kerala and இவங்களோட notable works like மிருக சிக்ஷகன் and ஊலம் and இவங்க member of executive committee இருந்திருக்காங்க and general council of Kerala Sahitya Academy and many of her poems எதை பத்தி இருக்குன்னா general inequality பத்தி தான் இருக்கும் and இந்த poemல இவங்க complexity between the class of people பத்தி discuss பண்றாங்க like upper class people and lower class people அவங்களுக்குள்ள நடக்கிற டிஸ்பியூட்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க அண்ட் கூறப்படாத கிரைம்ஸ் அன்ரிப்போர்ட்டட் கிரைம்ஸை பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல இந்த லைன்ஸே எவ்வளோ சீரியஸான டோன் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது அண்ட் சோஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஆகனிஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஒரு இண்டிவிஜுவல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லுது. அண்ட் இங்கே வெரி ஃபர்ஸ்ட் லைன்ல இன்சல்டட் காப்ஸ் அப்படிங்கிறது லோவர் காஸ்ட் பீப்புளை ரெஃபர் பண்றாங்க. இந்த லோவர் கிளாஸ் பீப்புள்னு ஆத்தர் ரெஃபர் பண்றது யாரு அப்படின்னா பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்க்காக எந்த ஒரு இரக்கமும் பார்க்காம கொல்லப்பட்டவங்க தான். அண்ட் காண்ட் யூ see what's planted in my hands? Definitely this gun is in mine. அதாவது இவங்க கையில கொடுக்கப்பட்டிருக்க அந்த கன்ஸ் இவங்களோடது இல்லை அண்ட் அந்த புல்லட்ஸை அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியல எக்ஸப்ட் த ஒன் தட் pierced me. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அண்ட் இதை சொல்றது யாரு அப்படின்னா இந்த சோல் ஆஃப் அ பீப்புள் யாரு இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால அவங்க லைஃப் லூஸ் பண்ணாங்களோ அவங்க சொல்ற மாதிரி ஆத்தர் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் நவடேஸ் இந்த லாஸ் அதாவது சட்டம் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. என்ன தப்பு பண்ணாலும் அதை விட்டு தப்பிச்சு வர நிறைய லூப் ஹோல்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் யாருக்கு இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கோ அண்ட் அப்பர் கிளாஸ் பீப்புளா இருக்கட்டும் பொலிட்டிக்கல் பீப்புளா இருக்கட்டும் எந்த கிரைம் பண்ணாலும் அவங்க ஈஸியா அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடலாம், அவங்க கிரைமை மறைச்சிடலாம். அண்ட் இங்க இன்சல்டட் சோல் என்ன சொல்றாங்கன்னா இந்த கன் எங்களோடது கிடையாது, இது நாங்க பண்ண தப்பு கிடையாது. அண்ட் அந்த புல்லட்ஸ் அதாவது அவங்க மேல திணிக்கப்பட்ட தப்பை தவிர வேற எதுவும் அவங்களுக்கு தெரியாது. பியர்ஸ்டு புல்லட் அப்படின்னா அவங்க மேல போடப்பட்ட பொய் வழக்குகள், அதை தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியல, எதையுமே அவங்களால வேற எந்த புல்லட்ஸையுமே அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியல. அண்ட் அந்த டைரி என்ட்ரிஸ் அதாவது இவங்க தான் இந்த தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு எழுதி வச்சிருப்பாங்களே, அப்படி இவங்க மேல இவங்க பேர்ல எழுதி வச்சிருக்க தப்பு எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றாங்க. என் பேர்ல எழுதப்பட்டிருக்க போய் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே என்னோடது கிடையாது, நான் செஞ்ச தவறுகள் கிடையாது, இது எல்லாமே நான் இறந்ததுக்கு அப்புறம் என் மேல திணிக்கப்பட்டு எழுதப்பட்ட ரெக்கார்ட்ஸ் தான். இந்த லிஸ்ட் எல்லாமே லேட்டரா கிரியேட் பண்ணதுதான். அண்ட் இப்படிதான் லோ கிளாஸ் பீப்புள் ஹை கிளாஸ் பீப்புள் எல்லாம் அவங்களோட தேவைகளுக்காக இருக்கமே இல்லாம கொல்லப்படுறாங்க. அண்ட் கொன்னதுக்கு அப்புறம் அவங்கள கொண்டுட்டு அவங்க பண்ண தப்ப எல்லாமே லோ கிளாஸ் பீப்புள் மேல திணிச்சிடுறாங்க, அவங்க பேர்ல எழுதிடுறாங்க. செய்யாத தப்புக்காக அவங்க மேல தண்டனை திணிக்கப்படுது. நாங்க இறந்து போயிருந்தாலும் அந்த தப்பை மட்டும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். அண்ட் அந்த ஹெல்லிஷ் டைரி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க பேரை தப்புன்னு சொல்லி நாங்க இந்த குற்றத்தை செஞ்சோன்னு சொல்லி எழுதப்பட்ட அந்த ஹெல்லிஷ் டைரி எங்க அப்படின்னு தேடுறாங்க. பட் ரியலா அப்படி ஒரு டைரியே இல்லை, அது வேனிஷ் ஆயிடுச்சு. பிகாஸ் அப்படி ஒன்று எழுதப்படவே இல்லை. அண்ட் இந்த டைரி வாண்டடாவே அப்பர் கிளாஸ் பீப்புளால உருவாக்கப்பட்டது. அண்ட் பொலிட்டிக்கல் பீப்புள்ஸ் அவங்களோட சுகத்துக்காகவும் அவங்களோட கிரைம்ஸை மறைக்கிறதுக்காகவும் லோவர் கிளாஸ் பீப்புள் மேல திணிக்கப்பட்டது. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள மறைமுகமா கொன்னுட்டு அவங்க மேல பொய்யான வழக்குகளை போட்டு அப்புறமா தான் அந்த டைரி அந்த ரெக்கார்ட்ஸ் கிரியேட் ஆகுது. அண்ட் ஆஃப்டர் டெத் தான் அவருக்கே தெரிய வருது என்னன்னா அவர் மட்டும் இல்லை, இப்படி நிறைய wounded cops இருக்காங்க. அதாவது இப்படி நிறைய பேர் இப்படிதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களால இறந்து போனவங்க இருக்காங்க. அண்ட் இதுக்கெல்லாம் ஒரே ரீசன் என்னன்னா அவங்களோட கிளாஸ், அவங்க லோவர் கிளாஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணம் தான். அண்ட் அவரு அந்த கன்னை பாக்குறாரு, அவங்களோட டெட் ஃபிங்கர்ஸ்க்கு நடுவுல திணிக்கப்பட்ட அந்த கன்
எந்த தப்புமே செய்யாம அவங்க மேல சாட்டப்பட்ட குற்றங்களை பாக்குறாரு. அவங்களோட பாதிப்பு, இன்சல்ட், அவங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாமே ஃபார் நோ ரீசன், எதுக்காகவுமே இல்லை. ஒன்லி ரீசன் என்ன அப்படின்னா அவங்க லோ கிளாஸ்ல பிறந்துட்டாங்க. அதுக்காக அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க பண்ண கிரைம்ஸ்க்காக இவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அவுட்டர் வேர்ல்ட்ல இருந்து பார்த்தா அந்த ரெக்கார்ட்ஸ் படி இவங்க தான் எல்லாம் தப்பு செஞ்சாங்க. அண்ட் அது ட்ரூ கிடையாது. அண்ட் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவங்க அந்த கொலைகள் இப்படி இவங்க மேல திணிக்கப்பட்ட வழக்குகள் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அண்ட் அவங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. ஆக்சுவலி காப்ஸ் டோன்ட் லைன்னு சொல்றாரு, பிணம் பொய் சொல்லாதுன்னு சொல்றாங்க. பட் இதுதான் ட்ரூத், இதுதான் சோல் ட்ரூத். அண்ட் நாங்கள் தான் அதுக்கான எவிடன்ஸ், இந்த ஆக்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷனுக்கான எவிடன்ஸ். பட் அவங்க எவிடன்ஸாக இருந்தாலும் அவங்க இறந்துட்டாங்க, அவங்க இப்போ காப்ஸ். ஸோ அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அவங்களோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனை அவங்களால சேவ் பண்ண முடியாது. யார்கிட்டையும் இதை அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அவங்களோட கவலைகளையும் அவங்களோட இன்சல்ட்டையும் எப்படி அவங்க அதை தாண்டி வந்தாங்க, எவ்வளோ ஒரு கஷ்டங்களுக்கு அவங்க உட்பட்டாங்கன்னு யார்கிட்டையும் அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அண்ட் ஈவன் இப்போ இந்த உண்மைகளை மறைச்சு இவங்க தான் அப்படி அந்த தப்பை செஞ்சாங்கிறதுக்காக அந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல, புல்லட்டின் போர்ட்ஸ்ல எல்லாத்துலயும் இவங்க தான் தப்பு செஞ்சவங்க, குற்றவாளின்னு சித்தரிச்சாலும் somehow in some day இதெல்லாம் உண்மைங்கிறது அவங்களுக்கு என்ன உண்மைங்கிறது தெரிய வரும். அண்ட் இந்த வேர்ல்டுக்கு தெரிய வரும் எவ்வளோ கஷ்டங்களை அவங்க தாண்டி வந்தாங்க. ஒன்லி காரணம் அவங்க லோவர் கிளாஸ் பீப்புளுங்கிறதுக்காக எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை அவங்க ஃபேஸ் பண்ணாங்கங்கிறது ஒரு நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இப்படி இந்த குற்றங்கள் எல்லாமே மிட் நைட்ல தான் நடக்குது. அண்ட் இப்படி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அந்த பொலிட்டிக்கல் பீப்புள் பண்ண கிரைம்ஸ்க்காக நைட்ல அவங்க லோவர் கிளாஸ் பீப்புளை கொண்டுட்டு அவங்க மேலே இந்த பழியெல்லாம் திணிச்சிடுறாங்க. அண்ட் இப்படி ரிப்பீட்டடா அவங்க நெக்ஸ்ட் பீப்புள்னு இன்சல்ட் பண்ணிட்டே இருந்தாலும், அவங்களோட பேர்ல தப்பை திணிச்சு வச்சிருந்தாலும் சைலண்ட்லி அவங்க பிளட் ஒரு நாள் அப்பியர் ஆகும். எங்க அப்படின்னா இன் ஹானஸ்ட் மிரர்ஸ் அட் நைட்ஸ். ஏன்னா அந்த தப்பு பண்ணவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன சின் கமிட் பண்ணாங்கன்னு தெரியும். உண்மை என்னங்கிறத யாராலையும் மறைக்க முடியாது. அண்ட் இப்படி எல்லா தப்புகளையும் தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு வந்தாலும் இன்னும் அவங்க எதையும் பேசாம ப்ரெஸ்ஸிங் த லிப்ஸ். என்ன அப்படின்னா உண்மையை வெளியே சொன்னாம பொய்ய சித்தரிச்சுட்டு தான் வராங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க தவறுகளை எல்லாம் நினைச்சாலே அவங்களால நிம்மதியா தூங்க முடியாது. அப்படிங்கறதுனால அவங்களால விடியற வர நிம்மதியா ஒரு உறக்கம் கிடைக்காது. பட் அப்படியே அடுத்த நாள் விடிஞ்சாலும் அது என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? அவங்க சோல் இப்படி நைட்டு ஃபுல்லா டான் விடியற வரைக்கும் உள்ள குமுறிட்டே இருந்தாலும், தப்பு செஞ்சதை சுட்டி காட்டிட்டே இருந்தாலும், அடுத்த நாள் விடியறப்போ என்ன மாற்றத்தை அவங்களுக்குள்ள இருந்து கொண்டு வரப்போகுது? திரும்பியும் அதே தான் அவங்க செய்ய போறாங்க. அதே தப்ப அடுத்த லோவர் கிளாஸ் பீப்புள் மேல அவங்க செஞ்சுட்டு ஈஸியா திணிக்க தானே போறாங்க அப்படின்னு அந்த சொல்றாங்க. அண்ட் இந்த போம் ஃபுல்லாவே ஆத்தர் விஜயலட்சுமி அந்த கிரைம் கமிட் பண்ண பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால மர்டர் ஆன லோவர் கிளாஸ் பீப்புளை பத்தி தான் சொல்றாங்க. அண்ட் இந்த போமோட சென்ட்ரல் தீமே கிளாஸ் டிஸ்கிரிமினேஷன் தான். இந்த சோலோட புலம்பல்கள் எப்பவுமே எண்டுக்கு வரப்போறது இல்லை. அண்ட் இந்த எல்லா மிஸ்டேக்ஸும் இன்ஜஸ்டிஸும் 4 வாள்களுக்குள்ளேயே, அதாவது 4 சுவர்களுக்குள்ளேயே அடங்கி போயிடுது. உண்மைகள் வெளியே சொல்லப்படுறது இல்லை, வெளியே கொண்டு வரப்படுறதும் இல்லை. இவங்களுக்கான நியாயம் கிடைக்காம போயிடுது. அண்ட் தப்பு செய்யறவங்க இன்னும் தப்பு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அண்ட் அப்படி தப்பு செஞ்சுட்டு லோவர் கிளாஸ் பீப்புள் மேல எல்லா கிரைமையும் திணிச்சிடுறாங்க. ஸோ விஜயலட்சுமி ஒரு சோல் சொல்ற மாதிரி அவங்களோட போமை போர்ட்ரே பண்ணி சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.